அவரோட கேரக்டர் ஜஸ்டிஸ் பண்ணி நடிச்சிருக்காரு புகழ் அவர்கள். புகழ் படத்தில் விமல் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம், பட் இது விமல் படம் கிடையாது. அவ்வளோதான், வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் இந்த படத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு அமிர்தாஞ்சன் டப்பா எடுத்துக்கோங்க. தைலண்ட் படம் பார்த்துட்டு வரல, சீரியல் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அதான் இப்போ சீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வருவாங்க, திடீர்னு திருடனை பிடிப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு ஏற்ற காமெடிஸ் அதில் இல்லை, காமெடிஸும் இல்லை, ஆக்டிங்கும் இல்லை, ஸ்டோரியே இல்லை ப்ராப்பராக சொல்லணும்னா. அதே டைமில் பார்க்கும்போது லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு இல்லை அந்த படம். எழில் அவர்களுடைய படங்கள் வந்து வேலை பட்டுங்க ஒரு ஃப்ளாக் ஃபுல்லாக காஃபி போட்டு எடுத்துருவாங்க. எனக்கு இதுதான் நமக்கு தேவைப்படும். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் தயவு செஞ்சு ஒன்றுமே இல்லைங்க, சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஏதாவது இருந்தால் இப்போ ஒரு எதுவுமே ஸ்டோரி எதுவும் இல்லை. என்னவோ 500 கோடின்றாங்க, 1000 கோடின்றாங்க. நான் வசூல் சொல்கிற மாதிரி கலெக்ஷன். அதாவது நம்ம இவர் போக்கிரி விஜய் நச்ச மாதிரி இது ஓவர் பில்டப். நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். மொக்க ஒரு 2 out of 10 வேணா கொடுக்கலாம். அதுவும் அந்த 2 வந்து விமல் ப்ரோக்காக. ப்ரோ காமெடி நிறைய ஆர்டிஸ்ட் ப்ரோ, ஒரு 10 ஆர்டிஸ்ட் காமெடி ஆர்டிஸ்ட் இருந்தாலும் காமெடி டைம் இத பாக்குறது வேஸ்ட். இது வந்து விமல் மூவி கிடையாது, டைரக்டர் எழில் அவர்களுடைய மூவி கிடையாது. தீபாவளி, மனங்குத்தி பறவை இந்த மாதிரியான படங்கள் எடுத்து எதுக்கு இந்த மாதிரியான படம் எடுத்தாருன்னே தெரியல. அவர் படம் பார்த்துட்டு வரல, சீரியல் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அதான் இப்போ சீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வருவாங்க, திடீர்னு திருடனை பிடிப்பாங்க அந்த மாதிரி. படம் வந்து லைக் ஸ்டோரி எதுவுமே இல்லை ப்ரோ. படத்தில் கான்செப்டும் வந்து ரொம்ப நார்மலான தான் ப்ரோ இருக்குது. ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை அந்த அளவுக்குலாம். அதே டைமில் ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க, நல்லா இல்லை காமெடி ட்ரைவ். படம் ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்கலாம். தேசிங் ராஜா 1ல சூரி இருந்ததுனால ஓடிச்சு. இந்த படம் என்ன கதைன்னு தெரியல யாருக்காச்சா. அவர் ஹீரோ மெட்டீரியலும் கிடையாது, காமெடி மெட்டீரியலும் கிடையாது. அவர் எதுக்கு இதை நடிச்சாருன்னு தெரியல. புகழ் பண்ணிருக்காரு. புகழ் கேரக்டர் வந்து ஆசம் நல்லா காட்டினுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. செகண்ட் ஹாஃப்ல தூங்கி வந்துட்டு இருக்கேன். முடியல என்னால. ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. காமெடின்ற பேர்ல அவங்களே தான் ப்ரோ சிரிக்கிறாங்க. டவுட் தான். கஷ்டம் ப்ரோ. அவரோட கேரக்டர் ஜஸ்டிஸ் பண்ணி நடிச்சிருக்காரு புகழ் அவர்கள். புகழ் படத்துல விமல் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம், பட் இது விமல் படம் கிடையாது. அவ்வளவுதான், வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் இந்த படத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு அமிர்தாஞ்சன் டப்பா எடுத்துக்கோங்க. தைலண்ட் நம்மளுக்கு சிரிப்பு. சூரி அதுல பயங்கரமா பண்ணிருப்பாப்ல. இல்ல சூரி கிடையாது, நிறைய பேர் கிடையாது இல்ல, அதனால வந்து ரொம்ப டல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு ஏற்ற காமெடிஸ் அதில் இல்லை, காமெடிஸும் இல்லை, ஆக்டிங்கும் இல்லை, ஸ்டோரியே இல்லை ப்ராப்பராக சொல்லணும்னா. அதே டைமில் பார்க்கும்போது லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு இல்லை அந்த படம். எழில் அவர்களுடைய படங்கள் வந்து வேலை பட்டுங்க ஒரு ஃப்ளாக் ஃபுல்லாக காஃபி போட்டு எடுத்துருவாங்க. எனக்கு இதுதான் நமக்கு தேவைப்படும். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் தயவு செஞ்சு ஒன்றுமே இல்லைங்க, சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஏதாவது இருந்தால் இப்போ ஒரு எதுவுமே ஸ்டோரி எதுவும் இல்லை. என்னவோ 500 கோடின்றாங்க, 1000 கோடின்றாங்க. நான் வசூல் சொல்கிற மாதிரி கலெக்ஷன். அதாவது நம்ம இவர் போக்கிரி விஜய் நச்ச மாதிரி இது ஓவர் பில்டப்பாக இருக்குது. இன்னொன்ட்ட வெள்ளக்கார துரை, அப்புறம் இந்த மனம் கொத்தி பறவை, இந்த மாதிரி படங்கள்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் வந்து எழில் படம்ன்ற மாதிரியே இல்லை. இது பார்த்தா இன்றைக்கும் எழில் படம், பழைய படம்லாம் பார்த்தோம், நான் ஃபேமிலியோட உட்காந்து எத்தனை டைம். நல்லா இல்லைங்க, ஒரு படம் பார்த்துட்டு அதோடைய தாக்கம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். இது ஒன்றுமே இல்லை, எப்படா தியேட்டர் விட்டு வெளியே வருவோன்னு இருந்துச்சு. சுத்தமாக நல்லா இல்லை, தலைவலி வந்தது தான் மிச்சம். கான்செப்டே இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே சரி கிடையாது, டோட்டலாக சரி கிடையாது. 10க்கு வந்து ஒரு 3 நாள் தான் கொடுக்கலாம் போல. 3 ஒர்த்துன்றீங்களா ப்ரோ? எதுவுமே சரியில்லை. ஆனால் பார்க்கலாம், சிரிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும், ரியாலிட்டியாக இருக்கும். ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன நினச்சிட்டு இவர் எங்களை படம் எடுத்தாருன்னே தெரியல. ஆடியன்ஸ் எங்களை பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுது, பைத்தியக்காரச்சி மாதிரி தெரியுதான்னு தெரியல. நல்லா இல்லை படம் ப்ரோ. 3 எதுக்குன்னா புகழுக்காக கொடுக்கலாம். விமல்னா சுத்தமாக 12 வருஷத்துக்கு முன்னாடி நச்ச மாதிரியே நடிக்கிறாப்புல. நல்லா தூங்கி எழுந்துட்டு வரேன் ப்ரோ. நான் காலேஜ் பசங்களாம் பின்னாடி கலாச்சிருக்கிறான் படத்தை. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages.
எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ், இப்படி நிறைய பிளஸ். வெயிட், இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸோட.